ஐ டோன்ட் ஹாவ் appetite. எனக்கு பசி இல்லை. appetite அப்படின்னா பசி. ஐ டோன்ட் ஹாவ் appetite. நம்ம இப்படியும் சொல்லலாம். ஐ எம் நாட் ஹங்க்ரி. எனக்கு பசி இல்லை. ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங். எனக்கு சாப்பிட தோணவில்லை. எனக்கு சாப்பிடணும் போல் இல்லை. லைக்னா போல அப்படின்ற ஒரு மீனிங்கும் தரும். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங். எனக்கு சாப்பிட மனமில்லை. ஷீ டசன்ட் ஃபீல் லைக் டான்ஸிங். அவளுக்கு நடனமாட தோணவில்லை. நடனமாடணும் போல இல்லை. ஷீ டசன்ட் ஃபீல் லைக் டான்ஸிங். இட் வாஸ் ஃபுல்லிஷ் ஆஃப் மீ. அது எனக்கு முட்டாள்தனமாக இருந்தது. ஃபுல்லிஷ் அப்படின்னா முட்டாள்தனம். இட் வாஸ் ஃபுல்லிஷ் ஆஃப் மீ. மை பர்த்டே ஃபால்ஸ் இன் ஜனவரி. என் பிறந்தநாள் ஜனவரியில் வருகிறது. மை பர்த்டே ஃபால்ஸ் இன் ஜனவரி. நம்ம இப்படியும் சொல்லலாம். மை பர்த்டே இஸ் கம்மிங் அப் இன் ஜனவரி. மை பர்த்டே இஸ் கம்மிங் அப் இன் ஜனவரி. வாட் வென்ட் ராங் திஸ் டைம். இந்த முறை என்ன தவறு நடந்தது. வென்ட்னா நடந்தது, ராங்னா தவறு, திஸ் டைம் இந்த முறை. வாட் வென்ட் ராங் திஸ் டைம். லெட்ஸ் கோ அவுட் ஆஃப் டோர்ஸ். கதவுகளுக்கு வெளியே செல்வோம். அதாவது வாசலுக்கு வெளியே செல்வோம். அது எப்படி சொல்லணும்னா லெட்ஸ் கோ அவுட் ஆஃப் டோர்ஸ். ஹி இஸ் லுக்கிங் சலன். அவர் வெறித்தனமாக பார்க்கிறார். சலன் அப்படின்னா வெறித்தனம். ஹி இஸ் லுக்கிங் சலன். ஷீ எல்ட் வித் ஃபியர். அவள் பயத்துடன் கத்தினாள். எல்ட் அப்படின்னா கத்தினாள். வித் ஃபியர் பயத்துடன். ஃபியர்னா பயம். ஷீ எல்ட் வித் ஃபியர். அவள் பயத்துடன் கத்தினாள். யூ ஆர் எட் ஹியர். நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். எட் அப்படின்னா இன்னும். ஹியர்னா இங்கே. ஆர்னா இருக்கிறாய். யூ ஆர் எட் ஹியர். நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். திஸ் இஸ் ராங் டூயிங். இது தவறான செயலாகும். ராங் டூயிங்னா தவறான செயல். திஸ் இஸ் ராங் டூயிங். ஐ எம் சோக்டு. நான் நனைந்து விட்டேன். சோக்டு அப்படின்னா நனைகிறது. ஐ எம் சோக்டு. நான் நனைந்து விட்டேன். ஹி வாஸ் வித் மீ த்ரூ அவுட் த டே. அவர் நாள் முழுவதும் என்னுடன் இருந்தார். த்ரூ அவுட் அப்படின்னா முழுவதும். ஹி வாஸ் வித் மீ த்ரூ அவுட் த டே. ஹி ஹாஸ் கான் அவே வித் மை பென். என் பேனாவை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஹாஸ் கான் அப்படின்னா போய்விட்டான். அவே வித் மை பென் பேனாவை எடுத்துக்கொண்டு. ஹி ஹாஸ் கான் அவே வித் மை பென் என் பேனாவை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். வை டோன்ட் யூ மேக் அ மூவ். நீங்கள் ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. மேக் அ மூவ்னா நடவடிக்கை எடுக்கக்கூடாது. வை டோன்ட் யூ மேக் அ மூவ். டெல் மீ த க்ரோஸ் அமௌண்ட். மொத்த தொகையை சொல்லுங்கள். க்ரோஸ்னா மொத்த, அமௌண்ட்னா தொகை. க்ரோஸ் அமௌண்ட் மொத்த தொகை. டெல் மீ சொல்லுங்கள். டெல் மீ த க்ரோஸ் அமௌண்ட் மொத்த தொகையை சொல்லுங்கள்.